வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷன் இந்த சீரீஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டாபிக் மென்சுரேஷன் 2D. ஸோ மென்சுரேஷன் 2D கான்செப்டா இருக்கட்டும், மென்சுரேஷன் 3D கான்செப்டா இருக்கட்டும், இதுல ஒவ்வொரு ஷேப்ல உள்ள ஃபார்முலாஸ் நல்லா தெளிவா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதா உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல அந்த ஃபார்முலா வச்சு ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? சோ இதை நீங்க புதுசா படிக்கிறவங்க தான் அந்த ஃபார்முலாவை படிக்கிறதும் ஒரு வேலையா நீங்க நினைப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் எல்லாம் பார்த்து என்னைக்கு முடிக்கிறது அப்படின்னு தோணும். ஆக்சுவலா இது லாஸ்ட் டைம் ரிவிஷன்ங்கிற போது நீங்க ஆல்ரெடி நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதுல மென்சுரேஷன் 2D கான்செப்டா இருக்கட்டும், 3D இருக்கட்டும், ஃபார்முலாஸை கண்டிப்பா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ, ஆக்சுவலா மென்சுரேஷன் 2Dல என்னென்ன ஷேப்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத இங்க நோட் பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து என்னென்ன ஃபார்முலாஸ் இங்க வரும் அப்படிங்கறதையும் நான் நோட் பண்ணிருக்கேன். ஸோ இதை நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் PDF ஆல்ரெடி நான் குரூப்ல நான் சென்ட் பண்ணுவேன் தான். ஸோ நீங்க அதை நீங்க பார்த்து இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதே போல நான் இங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரெண்டு ஷேப் நான் கொடுக்க போறேன். ஒன்னு ஸ்கொயர்ல என்னென்ன டிஃப்ரெண்டான சம்மு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி என்னென்ன சம்லாம் இருக்கும் அப்படிங்கறத நான் ஒன்ஸ் நான் கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது செவ்வகம், அதுலயும் இதே போல யோசிக்கிற அளவுக்கு என்னென்ன சம்லாம் வரும், ஷார்ட்கட் யூஸ் பண்ற அளவுக்கு என்ன சம்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் கொடுப்பேன். ஸோ இதை நீங்க ஒன்ஸ் வீடியோ முழுசா கவனிச்சிங்க அப்படின்னாவே ஒவ்வொரு ஷேப்லயுமே நீங்க கிளியர் ஆயிடலாம். ஓகே, முன்பு நாம் பார்க்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுரம் செவ்வகம் அப்படிங்கிற போது உங்களுக்கு சதுரத்துக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு பாருங்க. சதுரத்துக்கான பரப்பு a ஸ்கொயர்ட். ஓகே, சதுரத்துக்கான பரப்பு a ஸ்கொயர்ட், அதோட சுற்றளவு 4a. அப்ப இந்த ஃபார்முலாவில் பக்க வேல்யூ a ஓட வேல்யூ தெரிஞ்சாவே போதும். பரப்பளவு கேட்டாலும் அப்ளை பண்ணிடலாம், அதே போல சுற்றளவு கேட்டாலும் அப்ளை பண்ணிடலாம். இது போக சதுரத்தோட மூலை விட்டம்னு இருக்கு a√2 அப்படிங்கிறது, இதுக்கும் அந்த பக்கத்தோட a ஓட வேல்யூ தெரிஞ்சா போதும், இங்க நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா ரைட். இது சதுரம். அதே போல செவ்வகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வகத்தோட பரப்பு l/b, செவ்வகத்தோட பரப்பு l/b, அதோட சுற்றளவு செவ்வகத்துக்கான சுற்றளவு 2/l+b. இது தெரிஞ்சிருக்கணும். செவ்வகத்துக்கான மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா d √L² + B². அப்போ செவ்வக கான்செப்ட்ல நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், நீளத்தோட வேல்யூ அகலத்தோட வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ தெரியணும். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பரப்பளவு, அதே போல l+b × 2 இந்த போட்டோம் அப்படின்னா சுற்றளவு √L² + B². இது மூலை விட்டம். ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஷேப். அதே போல மத்த ஷேப் நம்ம பார்க்கும் போதும் அதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா ரைட். ஒன் பை ஒன் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2πr சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமம் எனில் சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி மென்சுரேஷன் கான்செப்ட்ல நீங்க क्वेश्चन அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா முதல் விஷயம் என்ன ஷேப் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கவனிக்கணும். சோ சதுரம் கான்செப்ட், அதுக்கப்புறம் சதுரத்தோட பரப்பளவையும் வட்டத்தோட பரப்பளவையும் ஈக்குவல் சமம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட். அதுக்கடுத்து அவங்க கேட்டிருக்கிறது என்ன, சதுரத்தோட சுற்றளவு. அப்ப சதுரத்துக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிருங்க. இப்ப இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானது நம்ம क्वेश्चनல டைரக்டா இருக்கா அல்லது இன்டைரக்டா இருக்கா அப்படிங்கறத கவனிக்கணும். இப்ப 4a அப்படிங்கிறது a ஓட வேல்யூ தெரிஞ்சா தானே இங்க நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ இது இப்பதான் இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்கறத நம்ம கவனிக்கணும். வட்டத்தோட பரப்பளவு என்ன, πr² = சதுரத்தோட பரப்பளவு a². இப்ப இந்த வேல்யூல இருந்தா நம்ம a கண்டுபிடிக்க முடியும். அப்ப a கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரூட்ல πr² நோட் பண்ணுவோம். இதுல rல பார்த்தோம் அப்படின்னா வெளியில வரும்போது r² வெளியில வரும்போது rன்னு வந்துருமா, பேலன்ஸ் இருக்குது இந்த √π அப்படிங்கிற மட்டும் தான். இதுதான் a ஓட வேல்யூ. ஓகே, இதுதான் a ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த a வேல்யூவை இங்க நம்ம ஃபார்முலா சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 4aங்கிறது பதிலா இந்த r√π நம்ம அப்ளை பண்ணிடணும். இது அதற்கான ஆன்சர். இதுல ஆக்சுவலா மாத்தி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த r வேல்யூ இந்த சைடும் 4√πr கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ரூட் பாருங்க பையோட முடிஞ்சிருக்கும், 6 வரைக்குமே வந்து போயிருக்காது. சோ அதை நீங்க ஒருவேளை கிளியரா தெரியல அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க. நான் சொல்றேன் இந்த 4√πrங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். சோ ஆக்சுவலா PDF கொடுங்க சார் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே பிடிஎஃப்லாம் நான் சென்ட் பண்றேன். ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேட்குற எல்லா விஷயங்களுமே நான் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கேன்.
நீங்க அதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்ல நான் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஷார்ட்கட் நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, எந்த அளவுக்கு இங்க யோசிச்சிருப்பாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத பாருங்க. 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். இவ்விரு சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட 3வது சதுரத்தின் சுற்றளவு என்ன? கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 2 சதுரங்களோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. முதல் சதுரத்துக்கு 40 சென்டிமீட்டர், 2வது சதுரத்துக்கு 32 சென்டிமீட்டர். இவ்விரு சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட. அப்ப 2 சதுரத்தோட ஃபர்ஸ்ட் இங்க சுற்றளவு கொடுத்தனால இது 2க்கும் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பரப்பளவோட வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். என்ன வித்தியாசம் வருதோ அதுதான் 3வது சதுரத்தோட பரப்பளவு. ஓகேவா? அப்ப பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மறுபடியும் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா 3வது சதுரத்தோட சுற்றளவு தான் மறுபடியும் கேட்கறாங்க. அப்ப எவ்வளவு ஒர்க் இருக்குங்கிறத பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சதுரத்துக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 4a. இந்த 4a ஓட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? இதுல இருந்து a ஓட வேல்யூ என்ன? முத சதுரத்துக்கு 10 சென்டிமீட்டர். ஓகே, 1 4 4 14 40. இப்ப இந்த முதல் சதுரத்தோட பரப்பளவு என்ன? a ஸ்கொயர்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப அடுத்தது ரெண்டாவதுனா அங்க 4a ஓட வேல்யூ 32. இதுல இருந்து a ஓட வேல்யூ என்ன? 1 4 4 8 32. இப்ப 2வது சதுரத்துக்கான பரப்பளவு என்ன? 8 ஸ்கொயர் 64. இப்ப இதோட வித்தியாசம் தானே நம்ம பார்க்கணும். இதுதானே 3வது சதுரம். 100 மைனஸ் 64 நமக்கு 36 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் 3வது சதுரத்தோட பரப்பளவு. a ஸ்கொயர் வேல்யூ தான் 36. இதுல இருந்து நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் 6. இதுக்கப்புறம் தான் அவங்க கேள்வி கேட்டிருக்க அந்த சுற்றளவு 3வது சதுரத்துக்கான சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். 3வது சுற்றளவு என்ன? 4a. அப்ப 4 இன்ட்டு a ஓட வேல்யூ 6 6 24. ஓகே, இப்ப 24 சென்டிமீட்டருங்கிறது தான் அந்த 3வது சதுரத்துக்கான சுற்றளவு. பாருங்க எவ்வளவு ஒர்க். ரொம்ப சிம்பிளானதான், ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்கிறத கவனிக்கிறோம். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மென்சுரேஷன் 2D கான்செப்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி அமௌண்ட் கான்செப்ட்ல கேள்வி வைப்பாங்க. 250 மீட்டர் பக்களவு கொண்ட சதுர வடிவிலான பூங்காவிற்கு வேலி அமைக்க மீட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் செலவு செய்தால் வேலி அமைப்பதற்கு ஆகும் மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இங்க கொடுத்திருக்க அளவை கவனிக்கணும். இது ஒரு பக்க அளவு. அப்ப பக்க அளவுனா சதுரத்துக்கான அந்த a ஓட வேல்யூ தான் 250 மீட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்ப வேலி அமைக்க அப்படின்னா அந்த பூங்காவோட சுற்றளவு தான் வேலி அமைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, அதே இது பரப்பை சமப்படுத்த அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதை பரப்பளவு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். வேலி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதே நம்ம சுற்றளவோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இதோட சுற்றளவு என்ன? 4a அப்படிங்கறதானே. அப்ப 250 இன்ட்டு 4 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடணும். அப்ப என்ன வரும்? 1000 அப்படிங்கிற வருமா? சுற்றளவு 1000 சென்டிமீட்டர். மீட்டர் தானே? மீட்டர். நெக்ஸ்ட் இப்போ 1 மீட்டருக்கு 20 ரூபானா மொத்தம் 1000 மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்? 1000 இன்ட்டு 20 20000. 20000 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் மூலைவிட்ட நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அப்போ மூலைவிட்டத்தோட வேல்யூ கொடுத்து சுற்றளவு கேட்பாங்க. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பாக்குறோம்? என்ன ஷேப்பு, என்ன கேள்வி. சதுரத்தோட சுற்றளவு அப்படிங்கறனால இது 4a தான். அப்ப நமக்கு என்ன வேல்யூ தேவை? a ஓட வேல்யூ தேவை. அப்ப அதுல இருந்து அது டைரக்டா கொடுக்கல, மூலைவிட்ட அளவுல கொடுத்திருக்காங்க. அப்ப சதுரத்துக்கான மூலைவிட்ட வேல்யூ என்ன? a√2. இதோட வேல்யூ தான் 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா 20 அப்படிங்கறத 2 இன்ட்டு 10 பிரிக்கணும். ஏன் அப்படின்னா இங்க √2 வருது, அந்த √2 கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்ப அடுத்தது இங்க a√2. இப்போ இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா 2 அப்படிங்கறத √2 இன்ட்டு √2 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம், இன்ட்டு 10 பிரிக்கலாம். இப்ப a√2 இதுல என்ன வேல்யூ கேன்சல் ஆகும்? இந்த √2வும் இதுல இருக்க ஒரு √2 கேன்சல் ஆயிரும். அப்ப a ஓட வேல்யூ என்ன? நீங்க √2 இன்ட்டு 10 போட்டாலும் சரி, 10 √2 போட்டாலும் சரி, எல்லாமே வேல்யூ ஒண்ணுதான்.
இப்ப ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இங்க நம்ம அப்ளை பண்ணணும் தானே. அப்ப 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 10 √2. அப்ப 4 இன்ட்டு 10 40 √2. இதுதான் சுற்றளவு. ஆப்ஷன் சில இருக்கா, இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பரப்பளவு கொடுத்திருக்காங்க 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலைவிட்ட அளவு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப சதுரத்தோட மூலைவிட்ட அளவு கேக்குறாங்க. a √2 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு a ஓட வேல்யூ தேவை. இதுல இருந்து நம்ம பார்க்கணும். அப்ப a ஓட வேல்யூ என்ன, a ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இங்க பரப்பளவு a ஸ்கொயர் வேல்யூ தான் 882. இதுல இருந்து a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை நம்ம ரூட் எடுக்கணும். ஓகேவா, சோ ரூட் எடுத்தா தான் a ஓட வேல்யூ கிடைக்கும். இப்ப ரூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 882ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்ப நீங்க எப்படி பிரிக்கிறீங்கன்னா இத 2 × 441 பிரிக்கலாமா. 2 × 441ங்கிற போது 441ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 30வது படிச்சு வச்சுக்கணும். 441ங்கிறது 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. 21 ஸ்கொயர்னு பாத்தீங்கன்னா 441. அப்ப என்ன ஆகும், இது வெளியில வரும்போது 21 வரும். ரூட்டுக்குள்ள அந்த 2 அப்படியே இருக்கும். அப்ப a ஓட வேல்யூ என்ன 21 √2. இதத்தான் இங்க நம்ம மூலைவிட்டத்துக்கான ஃபார்முலாவுல அப்ளை பண்ணணும். a ஓட வேல்யூ, அதாவது ஃபார்முலா என்ன a √2. அப்ப a ஓட வேல்யூ 21 √2. இதுக்கப்புறம் ஃபார்முலா வரக்கூடிய ஒரு ரூட். இது ரெண்டும் ரூட் இன்ட்டு ரூட் என்ன ஆகும் 2 மாறும். அப்ப 21 × 2 மாறும். 21 × 2 42. சோ 42 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இதுவும் சேம் மெத்தட் தான். பட் இங்க நம்மளுக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஏக்கர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, சாரி ஹெக்டேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா. சோ ஹெக்டேர் அப்படிங்கிற போது ஒரு ஹெக்டேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000. ஓகே, 10,000 தான் இதோட வேல்யூ. எத்தனை ஜீரோ, 4 ஜீரோ மட்டும் தானே வரும். ரைட். இப்போ இது பரப்பளவு கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப a ஸ்கொயர் வேல்யூ தான் அந்த அரை ஹெக்டேர் மென்ஷன் பண்ணிருக்கனால ஒரு ஹெக்டேர்ங்கிறது 10,000னா அரை ஹெக்டேர்ங்கிறது என்ன 5,000. அதுல பாதி தானே. அப்ப a ஸ்கொயர் வேல்யூ 5,000. இதுல இருந்து a ஓட வேல்யூ என்ன, சோ நல்லா கவனிங்க. a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இதை நீங்க பாதியா பிரிச்சிடலாம்ல, அதாவது 2 × 2500. இப்போ 2500ங்கிறதுல 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப 5 வெளியில கொண்டு வந்துடுறேன். 2 ஜீரோக்கு பதிலா ஒரு ஜீரோவை நம்ம மாத்திக்கலாம் இன்ட்டு ரூட். அப்போ a ஓட வேல்யூ என்ன, a ஓட வேல்யூ 50 √2. இதுல இருந்து மூலைவிட்டம் கேட்டனால என்ன ஃபார்முலா a √2ங்கிறதா அந்த மூலைவிட்டம். அப்ப a ஓட வேல்யூ 50 √2 நோட் பண்ணிடலாம். இங்க ஃபார்முலா வரக்கூடிய √2. அப்ப என்ன ஆகும் 100 அப்படின்னு வருமா. சோ இந்த 100 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. அப்ப இந்த வேல்யூ தெரிஞ்சிருந்தா தான் உங்களால அடுத்தடுத்த ஸ்டெப் ஈஸியா பண்ண முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது, அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும். இந்த மாதிரி பக்கத்தோட சதவீதம் கொடுத்து பரப்பளவோட சதவீதம் எவ்வளவு அதிகரிக்கும் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. பெர்சன்டேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணாதான் x + y + xy/100. இந்த ஃபார்முலா நிறைய இடங்கள்ல பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுக்காக யூஸ் ஆகும். அதே போல இங்கேயும் யூஸ் ஆகும். x 20% தான், y 20% தான். சப்ஸ்டிட் பண்ணுங்க. 20 + மேல மல்டிபிள் இருக்கு. அப்ப 20 × 20 / 100. இப்ப நீங்க இதெல்லாம் 0 0 இதெல்லாம் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மேல அந்த 2 × 2 மட்டும் தான் இருக்கும். 2 × 2 என்ன 4. இப்ப இங்க 20 + 20 40, 40 + 4 44. 44% இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இது சிம்பிளான நம்ம லாஜிக்கே ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 2 சதுரங்களின் மூலைவிட்டங்களின் விகிதம் 2:5. அவற்றின் பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க இந்த மூலைவிட்டத்தோட வீதம் கொடுத்திருக்காங்க, பரப்போட வீதம் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த 2:5 இருக்கா, இத நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர். இப்ப பரப்புகளின் வீதம், பரப்புங்கிறது a ஸ்கொயர் தானே, அப்ப ஸ்கொயர் பண்ணிட்டா ஆன்சர். 2 ஸ்கொயர் பண்ணா 4, 5 ஸ்கொயர் பண்ணா 25. இது அதற்கான ஆன்சர். சோ ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எல்லா நேரமும் ஃபார்முலாவே அப்ளை பண்ண அவசியம் இல்ல. சோ இந்த கண்டிஷன், இந்த ஷார்ட்கட்டை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலுமே கூட ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன a √2, அடுத்து a1 வச்சுக்கலாம், அடுத்ததுல a2 √2 வச்சுக்கலாம். இங்க ஆல்ரெடி √2 √2 கேன்சல் ஆயிரும்.
மீதி இருக்கிறது A1 A2 தானே, அந்த வேல்யூ தான் 2:5ங்கிறதே கொடுத்துருக்காங்க. பரப்பளவு கேட்டாங்கன்னா A ஸ்கொயர் A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர், அப்ப ஸ்கொயர் பண்ணுங்க 2 ஸ்கொயர் 4, 2 ஸ்கொயர் வேல்யூ 4, 5 ஸ்கொயர் வேல்யூ 25. ஆன்சர் வந்துருச்சா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஒரு சதுரத்தின் பரப்பிற்கும் அதனுடைய மூலை விட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவுக்கும் உள்ள வீதம் என்ன? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சதுரத்தோட பரப்பளவு என்ன? A ஸ்கொயர். அடுத்து மூலை விட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பு அப்படின்னா மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? A√2. இதோட பரப்பளவு அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்ப A√2 ஸ்கொயர். இப்ப நீங்க இதை சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணா ஏன்னா ரெண்டுக்கான வீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கான வீதம் நோட் பண்ணிடலாம். A ஸ்கொயர் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஹோல் ஸ்கொயரா இங்க தனித்தனியா, அப்ப Aங்கிறது A ஸ்கொயரா மாறும். √2வும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுவோம். அதாவது ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். இங்க A ஸ்கொயர். ஆக்சுவலா இங்க வீதம் அப்படிங்கறது என்ன? சோ இந்த வேல்யூ 1 கேன்சல் ஆகும், இந்த வேல்யூ கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? சோ 1:2. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் செவ்வகம் சம்பந்தமா, ஓகே, ரெக்டாங்கிள் சம்பந்தமா क्वेश्चन பார்க்கலாம். சோ நீங்க சதுரம் சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபார்முலா தான் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். என்ன? பரப்பளவு, அதோட சுற்றளவு, அதுக்கடுத்து அதோட மூலை விட்டம். இந்த கான்செப்ட் தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் செவ்வகம். செவ்வக கான்செப்ட்ல கவனிங்க. ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டவை எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா ஆப்ஷன் எல்லாமே மீட்டர் ஸ்கொயர் தானே இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 கலந்து இருக்கும். அதாவது மீட்டரும் சென்டிமீட்டரும் கலந்து இருக்கும். அப்ப பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா L×B தான். இப்ப L வேல்யூ நீங்க மொத்தத்துக்கு மீட்டரா மாத்திருங்க. அதாவது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னா 5.4 மீட்டர். ஓகேங்களா? அதே போல 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னா 4.5 மீட்டர். புரிஞ்சுங்களா? சோ இது மீட்டர். அதாவது 1 மீட்டர்ங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்ப 50 சென்டிமீட்டர்ங்கிறது 0.5 தானே. சோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம சென்டிமீட்டர் மீட்டராவே மாத்திட்டோம். இப்ப இத ரெண்டையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாவே, மல்டிபிள் பண்ணிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னாவே ஆன்சர் கிடைச்சிடும். மல்டிபிள் பண்ணுங்க. அதாவது 5.4 4.5 நீங்க புள்ளி யோசிக்காம மல்டிபிள் பண்ணுங்க. 4×5 20, பேலன்ஸ் 2, 5×5 25, 2 27. நெக்ஸ்ட் 4ஆல மல்டிபிள் பண்ணா 4×4 16, 6, பேலன்ஸ் 1, 5×4 20, 20 1 21. ஓகேவா? ரைட். இப்போ 0 இங்க 13 வரும், பேலன்ஸ் 1, இங்க 4 வரும், 2, 24 30 இருக்கா. இப்போ இங்க ஒரு டெசிமல் இருக்கு, இங்க ஒரு டெசிமல் இருக்கு. அப்ப 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிருங்க. 24.30 இருக்கும். அப்ப 24.3 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதா. இதெல்லாம் 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x+2 அலகுகள், அதே போல அதோட அகலம் 3x -2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்கன்னு கேட்டாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில எக்ஸே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 20. அப்ப இங்க 20ங்கிறத இங்க எக்ஸ் இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 3 × 20 60, 60 + 2 என்ன வரும்? 62 வரும். அதே போல 3 × 20 60 -2 என்ன வரும்? 58 வரும். அப்போ அந்த 60ஐயும் 58ஐயும் மல்டிபிள் பண்ணாவே போதும். 8×2 16, 6, பேலன்ஸ் 1, 6×8 48 1 49. நெக்ஸ்ட் இங்க I2 10க்கு 0, பேலன்ஸ் 1, 6×5 30 1 31. ஆட் பண்ணுங்க 6 9. இப்போ 96 வந்ததுல இருந்து நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? எல்லாமே ஆட் பண்ணாலும் இந்த வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுவும் குரூப் 4 தான். ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வகத்தோட ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப செவ்வகம் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம்ங்கிறது இருக்கும். ஒரு பக்கத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது நீளமா இருக்கலாம், அகலமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சோ 5 சென்டிமீட்டர் நோட் பண்ணிடுறேன். மூலை விட்டத்தோட வேல்யூ 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப மூலை விட்டத்தோட வேல்யூ 13 சென்டிமீட்டர்னு இருக்கு. இப்ப அதோட பரப்பளவு கேட்டாங்கன்னா நம்ம எல் வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னாடி தான் இங்க அந்த L×B அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இத வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. பித்தாகரஸ் தேற்றம்னு இருக்கா. அப்போ இந்த இதை கர்ணம்னு சொல்லுவோம்.
மத்த ரெண்டு பக்கங்கிறது இருக்கு. அப்போ 13 ஸ்கொயர் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மத்த ரெண்டு பக்கம். இப்ப இதோட வேல்யூ எக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர், அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். இந்த கான்செப்ட் தான். ஓகேவா? மத்த ரெண்டு பக்கத்தோட ஸ்கொயர் வேல்யூவை ஆட் பண்ணா இந்த 13 ஸ்கொயருக்கு ஈக்குவல். இப்ப 13 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 169 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப பிளஸ் 25 இந்த சைடு போகும்போது மைனஸ் 25 மாறும். ஓகே, அப்போ 169ல 25 போனுச்சுன்னா பேலன்ஸ் 144. இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. அப்ப சரி, இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 144னா எக்ஸோட வேல்யூ என்ன? 12. ஓகே, அப்போ லென்த்தோட வேல்யூ 12ங்கிற நம்ம கண்டுபிடிச்சலாம். இனி ஆன்சர் என்ன? 12 × 5 தான். 12 × 5 என்ன? 60. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷார்ட்கட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வேற ஃபார்முலா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது யூஸ் பண்ணாம நம்ம ஈஸியான ஷார்ட்கட்ல ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். வீடியோ முழுசா கவனிங்க. கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்துக் கொண்டார். அதன் நீளம் 2x + 2 என குறிப்பிட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப பரப்பளவு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா நீளத்தோட வேல்யூ கொடுத்துட்டு அகலத்தோட வேல்யூ என்ன, இதுதான் வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எக்ஸோட வேல்யூ 1 நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. எக்ஸோட வேல்யூ 1 நீங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப இங்க என்ன வரும்? இந்த வேல்யூ 1னே வந்துடும். அப்போ 2 + 16 என்ன வரும்? 18ன்னு வருமா? இப்போ ரெண்டு எல் வேல்யூ இதே போல எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 1 + 2 என்ன வரும்? 3ன்னு வருமா? அப்போ 2 பிராக்கெட்டுக்குள்ள 3, அப்போ 2 3 6. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. பரப்பளவு அப்படின்னா எல் × பிங்கிறதான செவ்வகத்துக்கு. இப்போ பரப்பளவு 18 வந்துருச்சு. ஒரு வேல்யூ 6ன்னு இருக்கு. பிக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 18 கிடைக்கும்? பிக்கு வந்து 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணா தான் நமக்கு 18 கிடைக்கும். சோ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதே எக்ஸ் வேல்யூவை x = 1ன்ட்டு நீங்க ஆப்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. எதுக்கு 3ன்னு வருதோ அதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த ட்ரிக் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்னன்னா சப்ஸ்டிட் பண்ணா 3 வரணும். நல்லா கவனிங்க. சோ ஆப்ஷன் ஏல எக்ஸ் பதிலா 1 சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப ஆக்சுவலா என்ன ஆகும்? 1 - 2 பிராக்கெட்டுக்குள்ள -1ன்னு வரும். என்னதான் வந்து வெளியில எந்த நம்பர் இருந்தாலும் 2ன்னு இருந்தாலும் ஆன்சர் மைனஸ்ல கிடைக்கும். -2னே கிடைக்கும். வரலையில 3 வரலையில இதை இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 இருக்கு. 1 - 4 3 மட்டும், அதாவது -3ன்னு கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு தேவை +3ன்னு வரணும். அப்போ ஆப்ஷன் பியும் இல்ல. இங்க கவனிங்க, 1 -2 × 1 தானே, இந்த எக்ஸோட வேல்யூ 1 தான். அப்ப இங்க 2 தானே இருக்கும். +4. அப்போ இங்க பாருங்க, பிளஸ்ல இருக்கிறது 1 + 4 5, மைனஸ்ல இருக்கிறது 2, அப்ப -2. இதை நீங்க சால்வ் பண்ணா 3ன்னு கிடைக்குமா? சோ இந்த இடத்துல 3ன்னு வருது. சோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்க அதே இது ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்த்தா இங்க இடத்துல 1 + 2, இப்ப இங்க இடத்துல எக்ஸ்னால 1 தான். அப்போ +2 -4. இது சால்வ் பண்ணி பாருங்க. பிளஸ்ல இருக்கிறது 1 2 கூட்டினா 3, மைனஸ்ல இருக்கிறது 4, அப்போ -1 தான் ரிசல்ட் கிடைக்குது. நம்மளுக்கு 3ன்னு கிடைச்சது என்ன? ஆப்ஷன் சில மட்டும்தான். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். சோ நீங்க ஃபார்முலா வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா அழகா ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கறத ஸ்மார்ட்டா நம்ம கண்டுபிடிச்சலாம். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ கடைசி வரைக்கும் வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா ஒரு சில, நான் இப்ப நீங்க இது வரைக்கும் கவனிச்சவங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கொஸ்டின் நான் ஈஸியானதெல்லாம் எடுத்துட்டு வரல. ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டைரக்டா நீங்க அந்த மாதிரி ஈஸியா கேட்கிற கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க. ஆனா ஒரு சிலது கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி சம் தான் இங்க நான் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க கம்ப்ளீட்டா நீங்க பாத்துட்டீங்கன்னாவே எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால ஈஸியா யோசிக்க முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர். அச்செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க.
இப்போ இது எதுவுமே டைரக்டா வேல்யூ கொடுக்கல, இந்த ஒரே ஒரு பார்ட்டை தவிர. அதாவது செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2 l + b, இதோட வேல்யூ 60 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது செவ்வகத்தோட பரப்பளவு. அப்ப l வேல்யூ b வேல்யூ தெரிஞ்சு மல்டிபிள் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி, நீளங்கிறது அகலத்தின் இருமடங்கு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அகலத்துக்கு எக்ஸ்ன்னு வச்சு நீளத்தோட வேல்யூ என்ன வரும், இதோட 2x வரும். புரிஞ்சுங்களா? அப்ப எல்லோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ எக்ஸ். அப்ப கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்டை எப்படி நீங்க ஒரு வேல்யூவா எடுக்கணும் அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரெண்டு கான்செப்டும் இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப 2 ஆஃப் இங்க என்ன வரும், 2x + x வரும். ஓகே, ஈக்குவல் டு 60. நீங்க ரெண்டெல்லாம் உள்ளெல்லாம் மல்டிபிள் பண்ண வேண்டாம், இந்த ரெண்டையும் இங்க 60ஐயும் அடிச்சு கொடுத்துருங்க. அப்ப என்ன 30 வருமா? அப்போ உள்ள இருக்க வேல்யூ ஆட் பண்ணுங்க. 2x + 1x என்ன வரும், 3x. 3x ஓட வேல்யூ 30னா x ஓட வேல்யூ 1 3 3 5 3 30. அப்ப x ஓட வேல்யூ 10. இப்ப l வேல்யூ b வேல்யூ அழகா கண்டுபிடிச்சலாம்ல. இந்த 10 x க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. l ஓட வேல்யூ 20, b ஓட வேல்யூ 10. இதுதான் l வேல்யூ b வேல்யூ. இப்ப இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20 × 10 200. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் இருக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். சோ இதே கான்செப்ட்ல பெர்சன்டேஜ் வச்சும் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு செவ்வக வயலின் அகலம் நீளத்தின் 60%, அவ்வயலின் சுற்றளவு 800 மீட்டர் எனில் அவ்வயலின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் நீங்க நல்லா கவனிங்க. அகலங்கிறது நீளத்துல 60%. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நீளம் வேல்யூ 100%, அகலம் வேல்யூவை இதுல இருந்து 60% நம்ம எடுத்துக்கணும். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா l வேல்யூ b வேல்யூ அழகா நீங்க சிம்பிளை பண்ணிக்கலாம். 100 60ன்னு இருக்கா, இதை நீங்க அடிச்சு கொடுங்க. இதை அடிச்சு கொடுத்தோம்னா இப்ப 0 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து இதை ரெண்டால அடிச்சு கொடுத்தா 5 3ன்னு இருக்கும். அப்ப எல்லோட வேல்யூ 5x வச்சுக்கலாம், பியோட வேல்யூ 3x கூட வச்சுக்கலாம். அப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்தா அதே மெத்தட் தானே. இப்ப சுற்றளவு அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப 2 ஆஃப் l + b, இதோட வேல்யூ 800ன்னு இருக்கு. இதுல இருந்து l வேல்யூ b வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப 2 × 5x + 3x ஈக்குவல் டு 800. இப்ப இதுல என்ன அடுத்து என்ன பண்ணுவோம், இப்ப இங்க 400ன்னு வருமா? சோ 400 அடிச்சு கொடுத்தா 400 உள்ள ஆட் பண்ணோம்னா 8x. 8x ஓட வேல்யூ 400 அப்படின்னா 1x ஓட வேல்யூ என்ன, 1 8 8, இங்க 8 40. அப்போ x ஓட வேல்யூ 50. சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 × 50 250, 3 × 50 150. இதை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு தேவையான பரப்பளவு. இப்போ 0 0 இருக்குல்ல, 2 0 இருக்குன்னா 2 0 தனியா வச்சிருங்க. லாஸ்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 25 15. இதை மல்டிபிள் பண்ணணும். கண்டிப்பா இப்போ ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் நான் சொல்றேன். இந்த இடத்துல அந்த ரெண்டையும் ஒன்னையும் கூட்டும் போது ஒரு ஆட் நம்பர் தானே வருது. 3 அப்படிங்கிற ஆட் நம்பர் தானே வருது. சோ ஆட் நம்பர் வந்தா லாஸ்ட்ல இப்ப இங்க 5 × 5 25 லாஸ்ட்ல 75 தான் வரும். சோ இந்த ட்ரிக் ஓகேவா? இப்போ நீங்க டைரக்டா மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு 1875 தான் வரும். ஓகே, இங்க இப்ப லாஸ்ட் இந்த 2 0 இருக்குல்ல, இத நீங்க சேர்த்துலாம். அப்ப சாரி, இப்போ இந்த 2 0 இருந்தது அப்படின்னா சரி, இங்க நான் ஆக்சுவலா 1850 சொல்லிட்டேன். ஆக்சுவலா 75ன்னு வருதுல, 375 இதுதான் வரும். ஓகே, 375 வரும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப 7500 எங்க இருக்கு? ஆப்ஷன் B ல மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் B தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்க மல்டிபிள் பண்ணாலும் ஓகே. சார் எங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே வேணாம், நீங்க மல்டிபிள் பண்றதாலும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். இந்த क्वेश्चन பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். क्वेश्चन நல்லா கவனிங்க. இது குரூப் 1 2024ல கேட்டது, குரூப் 1B. क्वेश्चन கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரமாக மாறுகிறது. ஓகேவா? அப்போ சதுரத்தோட பக்கம் வேல்யூ 50 சென்டிமீட்டர்ங்கிறது கிடைச்சிருச்சு. ஓகேவா? மாறுகிறது எனில் அதை போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 செவ்வகங்களின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 4 சதுரங்களோட பரப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சதுரத்தோட பரப்பு என்ன? a². ஏவோட வேல்யூ தான், சதுரத்துக்கான பக்கத்தோட வேல்யூ தான் அந்த 50. அப்போ 50². 50 ஸ்கொயர் பண்ணிட்டு கிடைக்கிற வேல்யூவை நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணணும். அதான் 4 சதுரத்தோட பரப்பளவுக்கு ஈக்குவல்.
அப்ப 50 ஸ்கொயர் வந்து என்ன வரும் 2500 வரும். இதை நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 4ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இந்த 25 × 4 100 லாஸ்ட்ல அந்த 00. ஓகேவா? ரைட். இப்போ இது 4 சதுரத்துக்கான பரப்பு. இப்ப செவ்வக கான்செப்டுக்கு வாங்க. இப்ப இந்த 50 சென்டிமீட்டர் எப்படி கிடைச்சது? ஒரு வேல்யூல நீளத்துல இருந்து 10% குறைக்கும் போது தானே இந்த 50ங்கிறதே கிடைச்சிச்சு. அப்போ இந்த 50 சென்டிமீட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா 100% இருந்து இந்த 10 குறைச்சதுனால அப்ப 90% வேல்யூ தான் இந்த 50 அப்படின்னா 100% வேல்யூ என்ன? 100% வேல்யூ என்ன? இதை நீங்க அடிச்சு கொடுங்க. இந்த 0 நெக்ஸ்ட் அடிச்சு கொடுத்தா முழு வேல்யூ கிடைக்காது. இப்ப 10 இருக்கு. இந்த வேல்யூயும் இந்த 10ங்கிறதையும் 50ங்கிறதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப என்ன வரும் 500 அப்படிங்கிற வருமா? நெக்ஸ்ட் இந்த 9 டிவைட் பண்ணுவோம். இந்த சைடு வந்து டிவைட் பண்ணுவோம். அப்போ 500/9 தான் இந்த நீளத்தோட வேல்யூ. இப்ப நல்லா கவனிங்க. 9 செவ்வகங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்களா? 9 செவ்வகங்களோட வேல்யூ அதோட பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நீளம் வேல்யூ 500/9 நோட் பண்ணிட்டேன். அகலம் வேல்யூங்கிறது தான் அந்த 50 சென்டிமீட்டர். அப்ப வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 500/9 × 50. இன்னொரு விஷயம் கவனிங்க. மொத்தம் 9 செவ்வகம் தானே கேட்டிருக்காங்க. இங்கேயே 9ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ டைரக்டா நமக்கு 9 செவ்வகத்தோட பரப்பளவே கிடைச்சிரும். ஓகேவா? இப்ப இந்த 9 அடிச்சு கொடுத்துருங்க. 5 25. 25க்கு அப்புறம் அந்த 30 நோட் பண்ணிருங்க. இதுதான் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூயும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் அவங்க கேட்டிருக்க 9 செவ்வகத்துக்கான பரப்பளவும் 4 சதுரத்துக்கான பரப்பளவும் கிடைச்சிரும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 35,000. இதான ஆன்சர் வரும். ஆப்ஷனை கவனிங்க. சோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? சோ ரெஸ்கே இல்லாம எந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படிங்கறத கவனிங்க. இதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு 23 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப நீளத்துக்கும் அகலத்துக்கும் வேறுபாடுனா L - B. இதோட வேல்யூ தான் 23. அதனுடைய சுற்றளவு 206 அப்படின்னா 2 L + B தான் அதோட சுற்றளவுக்கான ஃபார்முலா. இதோட வேல்யூ 206ன்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்ல கேட்டிருக்கிறது அவங்க பரப்பளவு L × B தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம L வேல்யூ என்ன B வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ஆல் அடிச்சு விடுங்க. 1 2 103 206. ஓகேவா? இப்போ பிளஸ் வேல்யூ L + B மேல நோட் பண்றத நோட் பண்ணிக்கலாம். 103. அதே போல மைனஸ்ல வரக்கூடிய L - B கீழே நோட் பண்ணிக்கலாம். 23. இப்போ என்ன ஆகும்? பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்க என்ன ஆகும்? 2L ஓட வேல்யூ தான் 126ன்னு இருக்கும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடணும். 126. அப்ப இதுல இருந்து L வேல்யூ என்ன? 1 2. இங்க 63 2 126. அப்ப L ஓட வேல்யூ 63. இந்த 63 நீங்க சின்ன வேல்யூ வரக்கூடியதுலயே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. L - B 23 தானே. அப்ப L ஓட வேல்யூ 63ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். -B = 23. இப்ப -B ஈக்குவல் அந்த சைடும் இந்த வேல்யூ ஈக்குவல் இந்த சைடு நான் கொண்டு வந்துடுறேன். அப்போ 63 - 23 இதுதான் B ஓட வேல்யூ. 63ல இருந்து 23 போனுச்சுன்னா பேலன்ஸ் 40. இந்த 40 தான் B ஓட வேல்யூ. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? 63 40 மல்டிபிள் பண்ணணும். 0 தனியா வச்சுட்டு 4ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. நாங்க 12க்கு 2. அப்ப லாஸ்ட்ல 20ங்கிற வரணுமா? ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன் B ல மட்டும்தான் 20ன்னு இருக்கு. சோ ஆப்ஷன் B தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே பாதி மற்றும் இருமடங்கு என மாறும்போது பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாறும் சதவீதம் என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இத கொஞ்சம் தெளிவா யோசிங்க. ரொம்ப சிம்பிளானதான். ஆப்ஷன் நல்லா கவனிக்கணும். இப்ப நீளம் மற்றும் அகலம் முறையே இந்த மாற்றம் நடக்குதா? ஃபர்ஸ்ட் மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி செவ்வகத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? L × Bங்கிறதா. ஓகே. இப்ப என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத கரெக்டா அப்ளை பண்ணுங்க. நீளம் வந்து பாதியா மாறிடுச்சு. அப்போ வேல்யூ L × 1/2 மாறும். L/2 மாறுமா? B ஓட வேல்யூ அகலம் வேல்யூ இருமடங்கா மாறிச்சா? அப்ப B வேல்யூ 2B மாறி இருக்கும். இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனலா L × B அதே வேல்யூ தானே கிடைக்குது. சோ இங்க ஸ்டார்டிங்ல என்ன இருந்ததோ அதே தான் கிடைக்குது. அப்ப இங்க ஆப்ஷனை கவனிக்கணும்.
ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? மாற்றம் நடக்கவே இல்லை. அப்ப 0% தான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது அதே போல கான்செப்ட் தான், பட் ஆப்ஷன்ல இருந்து தெளிவாக யோசிக்கணும். ஒரு செவ்வகத்தின் நீளத்தை 2 மடங்காகவும் அகலத்தை 3 மடங்காகவும் ஆக்கினால் கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சுற்றளவு கான்செப்ட், பரப்பளவு கான்செப்ட் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல நீளம் வேல்யூ L/B தான் ஆக்சுவலான ஃபார்முலா. இப்போ என்ன மாற்றம் பண்ணிருக்காங்க? நீளத்தை 2 மடங்கா மாத்துறாங்கன்னா 2L நோட் பண்ணுவோம். அகலத்தை 3 மடங்கா மாத்துறாங்கன்னா 3B அப்படின்னு நோட் பண்ணுவோம். இப்போ இதுல இருந்து என்ன 2 × 3 6 6 டைம்ஸ் ஆஃப் L/B அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்? இங்க பரப்பளவு ஏற்கனவே இருந்ததுல இருந்து 6 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. 6 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப பரப்பளவு 6 மடங்காகுங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். சுற்றளவு பத்தி நீங்க யோசிக்க வேணாம். ஏன்னா ஒரு கண்டிஷன் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா ஒரே கொஸ்டின்ல 2 கரெக்டா வராது. சோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ ஒரு செவ்வகத்தோட மூலை விட்டம் √41 கொடுத்திருக்காங்க. அப்போ செவ்வகத்தோட மூலை விட்டம் வேல்யூ என்ன? D = √L² + B². இதோட வேல்யூ √41 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட பரப்பளவு என்ன? L/B. இதோட வேல்யூ 20 சதுர சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதோட சுற்றளவு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 L + B. இந்த வேல்யூ தான் அவங்க கிளியரா கேட்டிருக்காங்க. அப்ப எல்லோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க L² + B² இருக்கா, அதாவது ரூட் வேல்யூல L² + B² இருக்கு. இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம், இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? இந்த ரூட்டும் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகும். அதே போல இங்க ரூட்டும் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ L² + B² இதோட வேல்யூ 41 கிடைக்கும். ரிமைனிங் பார்ட் என்ன? LBயோட. சோ இங்க LBயோட வேல்யூ 20 அப்படின்னு இருக்கா. சோ L/B யோட வேல்யூ 20. இங்க 2 டைம்ஸ் ஆஃப் L + B அப்படின்னு இருக்கு. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் L + B ஹோல் ஸ்கொயர் இதோட ஃபார்முலா நம்ம என்ன நோட் பண்ணுவோம்? L² + B² + 2 × LB நம்ம நோட் பண்ணோமா? இத நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா L² + B² வேல்யூ நம்ம 41 இருக்கு. சோ 41 ஆட் பண்ணிருங்க. பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் LB யோட வேல்யூ 20. அப்போ இங்க 20 அப்ளை பண்ணிருங்க இந்த ரெண்டுக்கு பதிலா. அப்போ இங்க என்ன ஆகும்? 41 பிளஸ் இங்க 40 இருக்கு. அப்போ L + B ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இங்க 41 40 ஆட் பண்ணா 81 கிடைக்குமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதானே. L + B யோட வேல்யூ இங்க இந்த ஸ்கொயர் பண்ணணும். L² ஓட வேல்யூ L + B² ஓட வேல்யூ 81னா L + B யோட வேல்யூ என்ன? 9 அப்படிங்கறதானே. சோ 9 அப்படிங்கறத இங்க நீங்க அப்ளை பண்ணிருங்க. வேலை முடிஞ்சு. அப்ப 2 × L + B யோட வேல்யூ 9 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 அப்படிங்கறது கிடைக்கும். சோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஆப்ஷன்ல இருந்தே நீங்க அழகா யோசிக்கலாம். ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 240. அதனுடைய நீளத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது சதுரமாகும். அதன் நீள அகலம் என்ன? இப்ப நம்மளுக்கு ரெண்டாவது இருக்க பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நீளத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைச்சிட்டோம்னா சதுரமா மாறின்னு சொல்றாங்க. அப்ப சதுரம் அப்படின்னா அதோட நீளம் வேல்யூ சரி, அகலம் வேல்யூ சரி, எல்லாமே சேமா தானே இருக்கணும். எல்லாமே சேமா தான் இருக்கணும். அப்போ அந்த 8 குறைச்சிட்ட பின்னாடி சேமா இருக்கணும். அதை மறந்துடக்கூடாது. இப்போ நீளம் வேல்யூ முதல் அகலம் வேல்யூ ரெண்டாவதுன்னு இருக்க மாதிரி அர்த்தம். இப்ப நீளம் பெருசா இருக்கணும், அகலம் சிறுசா இருக்கணும். ஒருவேளை நீள வேல்யூ 8 நீங்க மைனஸ் பண்ணா இன்னும் குறையுது தானே. அப்ப இது ஈக்குவலா வரல. ஆப்ஷன் பி கவனிங்க. 12ல இருந்து 8 குறைச்சோம் அப்படின்னா இது 6 அப்படிங்கிற மாறிடும். சரி 4 அப்படின்னு மாறிடும். 4 8 ஈக்குவலா வரல. ஆப்ஷன் சி கவனிங்க. இதுல இருந்து 8 குறைச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் 12, இங்க இருக்க அகலமும் 12. அப்ப ஈக்குவலா வந்துருதுல. சோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்க ஆப்ஷன் டி நீங்க செக் பண்ணாலும் கூட வராது. ஏன்னா இதுல 8 குறைச்சோம் அப்படின்னா 12, இது 8. அப்ப ஈக்குவலா வரல. சோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது நீங்க தெளிவா யோசிக்கணும். கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா ஈஸியா நம்ம ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஒரு செவ்வகத்தின் நீளம் 3 சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டு அகலம் 3 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டால் பரப்பளவு 18 சென்டிமீட்டர் அளவு குறைந்துவிடும். நீளத்தில் இது ஒரு கண்டிஷன். ஓகே, அடுத்து என்ன சேஞ்சஸ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா
நீளத்தில் 1 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டு அகலத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவு 14 சென்டிமீட்டர் அளவு அதிகரித்துவிடும் எனில் அச்செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு சேஞ்சஸ் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ அந்த செவ்வகத்தோட நீள அகலம்ங்கிற கேட்டிருக்காங்கல்ல, இதுதான் ஆப்ஷன்ல இருக்கிறதா ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எந்த சேஞ்சஸுமே பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதுதான் அந்த ஒரிஜினல் வேல்யூ தான் இங்க இருக்க ஆப்ஷன். ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ கவனிங்க, எல் வேல்யூ 13, பி வேல்யூ 10. ஆக்சுவலா இதுக்கு ஒரிஜினல் வேல்யூக்கு பரப்பளவு என்ன வரும்? 13 × 10 130 வரும். இப்பதான் அவங்க சொல்லியிருக்க சேஞ்சஸ ஒன் பை ஒன்னா நம்ம செக் பண்ணணும். செவ்வகத்தோட நீளத்துல 3 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்களா, அப்ப 13ல இருந்து 3 அதிகரிச்சோம் அப்படின்னா 16 வரும். நெக்ஸ்ட் அகலம் 3 சென்டிமீட்டர் அளவு குறையுதா, அப்போ 10ல இருந்து 3 குறைச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல 3 அதிகரிக்கணும், ரெண்டாவதுல அகலத்துல 3 குறைக்கணும், அப்ப 7 வருமா? இதை நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணோம்னா என்ன சேஞ்சஸ் நடக்குது? 6 7 42 2 பேலன்ஸ் 4 1 7 7 + 4 11. ஓகேவா? இப்ப இங்க ஆக்சுவலா கரெக்டா இருக்கா? 6 42 2 பேலன்ஸ் 4 1 7 7 + 4 11. ஓகேவா? இப்போ இங்க என்ன மாற்றம் நடக்குது? ஏற்கனவே இந்த பரப்பளவுல இருந்து ஒரு 18ங்கிறது குறைஞ்சிருச்சு. 18 குறைஞ்சதுனால தான் இங்க 112 வந்திருக்கு. இங்க கவனிங்க, பரப்பளவு 18 சென்டிமீட்டர் குறைந்து விடும் அப்படி சொல்லிருக்காங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த வேல்யூ தான் ஒரிஜினல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இப்ப அதே போல ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா ரெண்டாவது கண்டிஷனை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீளத்தில் 1 சென்டிமீட்டர் குறைக்கப்பட்டு, அப்ப 13ல இருந்து தான் நம்ம இதுதான் ஒரிஜினல் நம்ம பாக்குறோம்ல, இந்த 13ல இருந்து தான் 1 குறைஞ்சிரும், என்ன ஆகும்? 12 வரும். ஓகேவா? அதே போல அகலத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டால், அப்ப 10ல அதிகரிச்சு அப்படின்னா 12ஆ மாறிடும். ஓகேவா? இது சேஞ்சஸ் நடந்த பின்னாடி பரப்பளவு என்ன இருக்கும்? 144 இருக்குமா? ஆக்சுவலா ஒரிஜினல் வேல்யூல இருந்து என்ன நடக்குது? ஒரிஜினல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 14 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 130 144னா 14 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப பரப்பளவு 14 அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப இதுதான் கரெக்ட். சோ ரொம்ப சிம்பிளா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர்ங்கிறத நோட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அதை ஈஸியா ஆப்ஷன் மூலமா செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டோட லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் அகலங்கள் முறையே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீளம் வேல்யூ 5x இன்ட்டு, அதாவது 5 × 10⁻5, இதுதான் நீளத்தோட எல்லோட வேல்யூ. அதே போல அகலத்தோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 × 10⁻4 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அதோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனை தான் நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்ப பரப்பளவு அப்படின்னா L × B இருக்குமா? ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணோம்னா 5 × 10⁻5 இன்ட்டு பியோட வேல்யூ 4 × 10⁻4. ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் முழு நம்பரை 5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20ன்னு கிடைக்கும். 20 இன்ட்டு இங்க நீங்க என்ன விஷயம் யோசிக்கணும் அப்படின்னா, பேஸ் காமனா இருந்து பவர் வேல்யூ மட்டும் நம்ம மல்டிபிள் பண்றோம். 10⁻5ஐயும் 10⁻4ஐயும் மல்டிபிள் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? a⁻m இன்ட்டு a⁻n. வேல்யூ என்ன? பேஸ் காமனா இருந்தா a பவர்ல இருக்க வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப 10 பவர் பேஸ் 10 தான், மேல இருக்க 5 4 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9ன்னு இருக்கும். ஆனா ஆப்ஷன்ல இந்த மாதிரி இல்ல, 20 × 10⁻9ன்னு இல்ல. அதுக்கு பதிலா என்ன மாடிஃபை நடந்திருக்குன்னு கவனிங்க. 20 நம்ம 2 × 10 நம்ம பிரிச்சுக்கலாம், இன்ட்டு 10⁻9. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா 2 தனியா நோட் பண்ணிருங்க. இதுலயே உங்களுக்கு ஆன்சர் சி தான் அதற்கான சரியான ஆன்சர்ங்கிறத நீங்க கெஸ் பண்ண முடியும். 10⁻10ன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன? இதை நம்ம அகைன் இதே ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணணும். என்ன? பேஸ் a⁻m இன்ட்டு a⁻nங்கிற கான்செப்ட்ல பேஸ் சமமா இருக்கு. இங்க பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம்னா அதை மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா மேல இருக்க பவரை ஆட் பண்ணணும். அப்ப 1 + 9 10. அப்ப 2 × 10⁻10 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ அழகா இந்த மாதிரி கண்டிஷன்ல ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களால இந்த செவ்வகம் சதுரம் சம்பந்தமா எப்படிலாம் டெஸ்ட் பண்ணி கேட்பாங்களோ உங்களால ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க.
வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. குரூப் 4 எக்ஸாம் நல்லா எழுதுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நான் நிறைய வீடியோஸ்ங்கிறத அடுத்தடுத்தது நான் அனுப்புவேன். கிட்டத்தட்ட புதன்கிழமை வரைக்குமே, புதன் ஆர் வியாழன் வரைக்குமே நான் அடுத்தடுத்தது லாஸ்ட் டைம் ரிவிஷன் கான்செப்ட்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு முக்கியமா மென்சுரேஷன் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறது இருக்கட்டும், மென்சுரேஷன் 2D 3Dலையும் நம்ம பார்ப்போம். அதே போல ரிமைனிங் பார்ட்டும் ஒவ்வொரு வீடியோஸா நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் தான். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதோட சேர்த்து குரூப் 2க்கான பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நீங்க குரூப் 4 எக்ஸாம் நல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இன்னும் நிறைய ட்ரிக்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணதான் நீங்க மேத்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது சம்பந்தமான குரூப் 2 பேட்ச் சம்பந்தமான ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியரா நான் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இன்கேஸ் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா 8940472040 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.